ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் இருந்தால் தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெக்கியோட ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இதில் டபுள் ஸ்பெஷல் இருக்குது. ஒன்று வந்து இது பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்டு அண்ட் நம்ம 1K ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்பெஷலாகவும் நான் இதை கொடுக்குறேன். அண்ட் இது வரைக்குமே என்னை சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அண்ட் அவங்களோட பியூரஸ்ட் லவ்வை கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஸோ மச். ஒரு பிக் ஹக்கி தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஏதோ சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும் தென் இவ்வளோலாம் ரசிப்பீங்க அப்படின்றதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பாகவே. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் நான் கரெக்டாக போகிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் தென் யாருக்கும் பிடிக்காத மாதிரி போகாமல் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே இருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். இது வரைக்குமே எல்லாருக்குமே நான் சிஸ்டர் அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அப்படி தான் எல்லாருமே வந்து ஒன்று யங்கர் சிஸ்டர் ஆர் எல்டர் சிஸ்டர் அந்த மாதிரி தான். ஸோ ஃபேமிலின்னு சொன்னது வந்து சும்மா அப்படிலாம் கிடையாது. ரியலாகவே இது ஒரு க்யூட்டான அண்ட் லவ்வபிளான ஃபேமிலி பாண்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பாண்டை இன்னும் அழகாக கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக தமிழன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஒரு முஸ்லீம் பொண்ணோடைய அதை பேஸ் பண்ணி வர மாதிரியான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க, அதனால் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. அண்டு அந்த மாதிரி கேட்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அதை ஃபீல் பண்ணி கேட்கலாம். அண்ட் ஐடல் ஸ்டோரி தான், ஐடலில் பேஸ் பண்ணி போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கேட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணிங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் பர்த்டே பேபிக்காக விஷ் பண்ணிடலாமா? 2 பேபிஸோட பர்த்டே இன்றைக்கு. ஸோ சுமையா, ஹாப்பி பர்த்டே. உங்களோட டேவை ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த செல்லக்குட்டிக்கும் ஹாப்பி பர்த்டே. ஸோ நேம் மறந்துட்டேன், சாரிடா. 2 பேருமே உங்களோட டேவை ஹாப்பியாக ஜாலியாக அண்ட் ரொம்பவும் பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அது மாதிரி எல்லா நாளுமே உங்களுக்கு ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கிறதுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லணும், சரியா? நான் உங்கள் கமெண்ட்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள அப்படியே போயிடலாம். உங்களை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ தரேன். நீங்கள் ஒரு முஸ்லீம் பொண்ணு, ரொம்ப சாஃப்டான அமைதியான பொண்ணு. அண்ட் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவகிட்ட தான் உங்கள் வாய்ச்சட்டை எல்லாமே. நீங்கள் ரொம்ப ஓப்பனாக அவகிட்ட மட்டும்தான் ஜாலியாக பேசுவீங்க. ஸோ நீங்கள் சிஸ்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாண்டுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தா நீங்கள், உங்கள் சிஸ்டர், அம்மா 3 பேர் மட்டும்தான். உங்கள் வீடு வந்து எப்படின்னா சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் சைடில் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அது வந்து ஜங்குக்கோடது தான். உங்கள் அம்மா தான் அந்த கெஸ்ட் ஹவுஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இன்சார்ஜ் வந்து உங்கள் அம்மா தான். ஸோ இங்கே வந்து எவ்ரி இயர் சம்மர் டைமில் ஒரு 10 to 15 days இங்கே வந்து ஜங்குக் ஸ்டே பண்ணிட்டு போவான். அப்போ மட்டும்தான் அவன் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போவான். அதை தாண்டி ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அதை ரெனோவேட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரோ, ஓகேயா? இப்போது நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டேயோட மார்னிங் தூக்கம் கலைஞ்சு கண்ணு முழிக்கிறீங்க. பார்த்தா உங்கள் ஹாலில் ஏதோ தடப்புடன்னு சத்தம் கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பில் தான் எந்திரிச்சு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ கண்ணை அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு பக்கத்தில் பார்க்குறீங்க, உங்கள் சிஸ்டர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. ஸோ பெட்ஷீட் நகர்த்தி போட்டுட்டு அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போனால் அவங்க அம்மா பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு, மார்னிங்கே ஏம்மா இப்படி சத்தம் போட்டுட்ருக்க, என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்க சடைவில் பேசிக்கிட்டே பக்கத்தில் போகிறீங்க. உங்கள் அம்மா பரபரப்பாக வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. அம்மா, என்னம்மா இவ்வளோ சமைச்சு வச்சுருக்க, எப்போம்மா எந்திரிச்ச, ஏம்மா என்னையும் எழுப்பியிருக்கலாம்ல, நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல.
ஆமா நம்ம வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வராங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு லொட பேசிட்டே இருக்கீங்க. உங்க அம்மா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு, "ஐயோ! வயன் என்ட்ட எந்த கேள்வியும் கேட்காத. முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. உன்ட்ட வந்து நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். நெறைய வேலை இருக்கு." அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே தலைய சொரிஞ்சுட்டு, "எதுக்கு அம்மா இப்படி காலங்காத்தால பரபரப்பா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தவங்க, ரூம்ல போயிட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு வாஷ்ரூம்குள்ள போகும்போது தான் கேலண்டர் பார்க்குறீங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே பெருசா ஒரு ஸ்மைல் வருது. கட கட கடன்னு உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே வெளிய வரீங்க. மிரர்ல அப்படியே உங்கள பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபேஸ் ஃபுல்லா பல்லா இருக்குன்ற மாதிரி. ஸோ உங்க ஹேர்லாம் நல்லா தொடச்சிட்டு, பயங்கரமா வந்து ரெடி ஆயிட்டு, அப்படியே ஷால் வந்து தலையில போட்டு, அப்படியே கவர் பண்ணிட்டு, அப்படியே வெளிய போறீங்க. உங்க அம்மா எல்லாத்தையும் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பக்கத்துல போய் நின்னுட்டுருக்கீங்க. "வந்துட்டியா? ஆமா, உன் அக்கா என்ன பண்றா இன்னும்?" அப்படின்றாங்க. "அவ தூங்கிட்டுருக்காம்மா" அப்படின்றீங்க. "முதல்ல அவள போய் எழுப்பு" அப்படின்றாங்க. இப்போ நீங்க அப்படியே உள்ள போயிட்டு உங்க அக்காவ எழுப்பி விடுறீங்க. ஸோ அவளுமே ஒரு மாரி எரிச்சல்ல எழுந்துக்கிறா. இப்ப நீங்க அப்படியே எழுப்பி விட்டுட்டு, "நீ போய் ரெடி ஆயிட்டு வா, அம்மாக்கு நெறையா வேலை இருக்காம், ஹெல்ப் பண்ண கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறா. இப்ப நீங்க வெளிய வந்துட்டு, "எழுப்பி விட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ அப்படியே உங்க அம்மா கையில வந்து நெறைய கப்பெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. லைக் ஃபுட்டு கப்பெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டே நின்னுட்டுருக்கீங்க. "பையன் பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு வரியா?" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அப்படியே பார்த்துட்டு, "ஓகேம்மா, நான் போய் எடுத்து வச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு நான் பயங்கர ஹாப்பி. ஸோ அப்படியே ஒரு ஜாலியோட எடுத்து உள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க வந்து உங்க அம்மா ஆல்ரெடி போயிட்டு கிளீன்லாம் பண்ணிட்டு, அந்த வீட வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்திருப்பாங்க. ஸோ நீங்க அப்படியே போயிட்டு அதெல்லாம் உள்ள அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. ஹாலுக்கு போகும்போது அங்க ஜங்குக்கோட பெரிய ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். ஸோ அத பார்த்தோனே உங்களுக்கு ஒரு மாரி ஷைனஸ் அண்ட் சிரிப்பு. அத பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே, ஒரு மாதிரி வேக வேகமா எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்க வந்து ஒவ்வொரு டிஷ்ஷா எடுத்துட்டு போய் வச்சு முடிச்சுட்டு, அப்படியே ஹபாடான்னு வந்து சோஃபால உட்கார்றீங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு கால் வருது. நீங்க அப்படியே உங்க அம்மாவ பார்க்குறீங்க. அவங்க அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சுட்டு இருக்கீங்க. "ஆ, ஓகே, ஓகே. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓப்பன் தான் பண்ணி வச்சிருக்கேன். நீ போ" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே வந்து மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, சிரிச்சுட்டே வந்து சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்க சிஸ்டரும் வெளிய வரா. நீங்க அப்படியே சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவ அப்படியே உங்க பக்கத்துல உட்காந்துட்டு, காஃபி எடுத்து சிப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறா. நீங்க அப்படியே ஆன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க யோசனையில. டக்குன்னு உங்கள இடிச்சுட்டு, "ஏய்! என்னடி? எங்க உட்காந்துட்டு இருக்க? இங்க இருக்கியா? இல்ல சொர்க்கத்துல இருக்கியா?" அப்படிங்கிறா. அப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி தலைய சிலுப்பிட்டு, அப் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்." சரி என்ன சொல்லிட்டு இருந்த?" அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்க அம்மா அப்படியே வீட்டிலேருந்து வெளிய போறாங்க. ஸோ நீங்க அப்படியே பொறுமையா எழுந்திரிச்சு கேஷுவலா வெளிய போய் பார்க்குற மாரி பார்க்குறீங்க. உங்க அம்மா வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போறாங்க. ஸோ உங்களுக்கும் போணும்னு ஆசையா இருக்கு. போய் பேசணும், பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீங்க வந்து எப்பவுமே வெளிய வந்து உங்கள கவர் பண்ணாம போக மாட்டீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கவர்டாவே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நீங்க. இப்போ உங்க அம்மா எப்போ வருவாங்க அப்படின்ற மாரி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா உங்க அம்மா வராங்க. நீங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு, உங்க அம்மாகிட்ட அப்படியே பேசுறீங்க. "என்னம்மா? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அப்படியே வந்து உள்ள வந்துட்டு, "ஆ, ஆ எல்லாம் ஓகே தான்டி. அ அவன் வந்துட்டான். ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னான். சரி அதான் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி நான் ஆஃப்டர்நூனுக்கு குக் பண்ணணும். எனக்கு வந்து அதெல்லாம் வெட்டி குடு" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்க சிஸ்டரும் நீங்களும் உட்காந்து நெறையா வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்க மம்மி செய்ற ஃபுட்டு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ கெஸ்ட் ஹவுஸ் வந்தாலும் உங்க மம்மி கிட்ட தான் குக் பண்ணி கேட்பான். ஸோ அவங்களுக்குமே ஜங்குக்க ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாருமே உங்க மம்மிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். ஸோ நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அங்க இருக்கிற எல்லாருமே அதாவது ஜங்குக்கோட அப்பா, அம்மா அவங்கலாம் வந்துட்டு வயனம்மா, வயனம்மா அப்படின்னு தான் வந்து உங்க அம்மாவ கூப்பிடுவாங்க.
கூப்பிடுவாங்க. ஸோ ஜங்குக்குமே அப்படியே பழகிடுச்சு. "வயனம்மா, வயனம்மான்னு தான் கூப்பிடுவான்." இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்க மம்மி சூப்பரா குக்கிங்லாம் முடிச்சுட்டாங்க. உங்க சிஸ்டருக்கும் உங்களுக்கும் ஜொல்ல ஊத்தாத குறை தான். அவ்ளோ ஸ்மெல்லு வீடு ஃபுல்லா. உங்க சிஸ்டருக்கு இதில வந்து கொஞ்சம் கோவம் வரும். பிகாஸ் நீங்க இருக்கும்போது உங்க மம்மி ஸ்பெஷலா செய்றத தாண்டி ஜங்குக்கு வரும்போது ரொம்ப ஸ்பெஷலா செய்வாங்க. "என்ன உன் பிள்ளைய தாண்டி இன்னொரு பிள்ளைக்கு நீ வந்து இவ்வளோ கவனிப்பு குடுக்குற?" அப்படின்ற மாரி உங்க சிஸ்டர் கொஞ்சம் பொசசிவ் ஆயி கோவப்பட்டு கத்துவா. ஸோ அந்த மாதிரி க்யூட்டா அவங்க அம்மா கூட வந்து அப்பப்போ ஃபைட் ஆகும். என் ஜங்குக்கு வந்தப்புறம். அதே மாதிரி இன்னைக்கும் அப்படியே ஒரு மாரி கை கட்டி உங்க அம்மாவ பார்த்து மன்னிச்சுட்டு, "ம் இதெல்லாம் நாங்க குக் பண்ணி கேட்டா குக் பண்ணி குடுத்துறாத. அவன் வந்த உடனே அப்படியே உடனே செஞ்சு குடுத்துரு. ஏம்மா இப்படி இருக்க நீ?" அப்படிங்கிறா. இப்போ உங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, "ஏன்டி அவன் எங்கேயோ இருக்கான். வருஷத்துல ஒரு தடவ தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றான். அவனும் சந்தோஷமா சாப்பிட்டு போட்டுமே. ஏன் இப்படியெல்லாம் வந்து கரிச்சு கொட்டுற? அவனுக்கு அப்புறம் உடம்புல ஒட்டாம போயிட போகுது." அப்படின்றாங்க. இப்போது நீங்க அப்படியே ஒரு மாதிரியா உங்க சிஸ்டர் பார்க்குறீங்க. அவ அப்படியே ஒரு மாதிரி முகத்த திருப்பிட்டு, "அ நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா இப்படி ஒண்ணு சொல்லிடு" அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால போய் உட்காந்துக்கிறா. இப்போ நீங்க போயிட்டு உங்க சிஸ்டர்கிட்ட அப்படியே பேச்ச போட்டு டாப்பிக்கா மாத்துறீங்க. இப்போ உங்க அம்மா அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து ஃபுட்ட எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அங்க கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி வரும்போது நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. "ஏன்டி நான் ஒருத்தியே கொண்டு போய் வச்சுட்ருக்கேன்ல, வந்து ஹெல்ப் பண்ணுங்கடி" அப்படிங்கிறாங்க. இப்போ உங்க சிஸ்டர் அப்படியே எடுத்துட்டு போறாங்க அம்மா கூட. பட் நீங்க எடுக்கல. அப்போ உங்க அம்மா பார்த்துட்டு, "வயன் அத எடுத்துட்டு வா வயன்" அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே அத கையில எடுத்துட்டு பொறுமையா உங்க அம்மா பின்னாடி போறீங்க. இப்போ நீங்க வந்து ஃபுல்லா கவர்லாம் பண்ணல. நார்மலி ஒரு ஷால் தான் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாரி படக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. உங்க அம்மா வந்து கூப்பிட்டதுனால நீங்க இப்போ அவசரமா வந்து கிளம்புனனால இப்படி கிளம்பி வந்துட்டீங்க. இருந்தாலும் அவன் பார்த்துறக்கூடாது பார்த்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே போறீங்க. ஸோ வீட்டுக்குள்ள போனா அப்படியே ஒரு மாதிரி வீடே காலியா இருக்கிற மாரி இருக்கு. அவன் ஒருத்தன் தான் இருக்கிறாங்க. ஸோ டைனிங் டேபிள்ல வந்து உங்க அம்மா அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்க அப்படியே போயிட்டு அந்த ஃபுட்பால வந்து அங்க வைக்கிறீங்க. ஸோ உங்க கண் அப்படியே சுத்தி முத்தி தேடுது. "அவன காணோமே எங்க இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அப்படியே தேடிட்டே நின்னுட்டுருக்கிறீங்க. இப்போ உங்க சிஸ்டர் அப்படியே பார்த்துட்டு, "ஏய் வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பிடிக்கிறா. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ கைய பிடிச்சிட்டு கிளம்புறீங்க. ஆனா திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. இப்போ ரூம் டோர் ஓப்பன் பண்ற சவுண்டு உங்களுக்கு படக்கு 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 படக்குன்னு அடிக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. லைட்டா அந்த ஷால வச்சு உங்க ஃபேஸ கவர் பண்ணிட்டு. ஸோ ஜங்குக் இப்போ அப்படியே ஹேர வந்து தொடச்சிட்டே வரான். அப்போ தான் குளிச்சிருப்பான் போல. தொடச்சிட்டே வெளிய வரான். உங்க அம்மா அப்படியே நின்னுட்டுருக்காங்க. இப்போ நீங்களும் உங்க சிஸ்டரும் வெளிய போயிடுறீங்க கரெக்ட்டா. பட் 2 பேர் வெளிய போறத ஜங்குக் பார்த்துருப்பான். அப்படியே ஒரு மாரி கொஸ்டினபிளா பார்த்துட்டு, "வயனம்மா யார் அது?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே அந்த டேபிள்ல பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, "அதுவா என் பொண்ணுங்க" அப்படின்றாங்க. "என்னது பொண்ணுங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே உண்டு. ஆம், என்ன திடீர்னு 2வது ஒரு பொண்ணு நிற்கிறா?" "ஹ, எனக்கு 2 பொண்ணு உண்டு. உனக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் இல்லைன்ற மாரி தலைய ஆட்டுறான். "ம் பெரிய பொண்ணு உனக்கு தெரியும். அது 2வது பொண்ணு ஒயன்" அப்படின்றாங்க. "என்னது ஒயனா? அப்போ உங்க பேரு ஒயன் இல்லையா?" அப்போ உங்க அம்மா நல்லா சிரிக்கிறாங்க. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அவங்க அம்மா சிரிச்சு முடிச்சுட்டு, "ஒயன் குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா தான் என்ன ஒயனம்மா ஒயனம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே எல்லாருக்கும் பழகிடுச்சு. அப்புறம் எல்லாரும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. மத்தபடி என் பேர் ஒயன் கிடையாது. என் பொண்ணு பேர் தான் ஒயன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு தெரியுது. "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு அவனும் சிரிச்சுட்டே அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ அம்மா பரிமாறிட்டு இருக்காங்க. "ம் சூப்பர் வயனம்மா. ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே இங்கே வரலாம்" அப்படின்னு அவன் பயங்கரமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்களும் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே பரிமாறிட்டே இருக்கிறாங்க. அப்படியே டைம் போகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மொபைல் எடுத்துட்டு அப்படியே சோஃபா கிட்ட போயிடுறான். இப்போ உங்க அம்மா அப்படியே அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் இருக்கும். ஜங்குக் இங்கே பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுறான். இப்போ உங்கள் சிஸ்டர் கடைக்கு போயிருக்கிறா. இப்போ நீங்களும் உங்கள் அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறீங்க. அவங்க அம்மா அப்படியே டயர்டாக சோஃபாவில் உட்காந்துட்டு, "ஒயன் ஒயன் இங்கே வாயேன்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ ரூம்லேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. "என்னம்மா என்னாச்சு?" "அ அது ஒன்றும் இல்லடி.
ஆ ஜங்குக் வெளிய போயிருக்கான். வீட்ல வெசல்ஸ்லாம் அப்படி அப்படியே இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்களுடைய ஷால வந்து அப்படியே அழகா ஒழுங்கா போட்டுட்டு அங்க போறீங்க. ஸோ அங்க ஓப்பன் பண்ணா சும்மா தான் வந்து லாக் ஆயிட்டுருக்கு. ஸோ நீங்க ஓப்பன் பண்ணி உள்ள போறீங்க. அவன் சாப்பிட்டு வச்சது எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. இப்ப இந்த பிளேட்டு, தென் ஃபுட் எடுத்துட்டு போன ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க. இப்ப அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வேஸ்டேஜஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு இதில எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு, அந்த பிளேட்ட எடுத்துட்டு இருக்கும்போது, பின்னாடி ஒரு சவுண்டு "வயன்" அப்படின்னு நீங்க அப்படியே அவ்வளோதான். நீங்க திரும்பி தான் நிக்கிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் படக் பட 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 படன்னு அடிக்குது. ஸோ நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே நின்னுட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஷை வருது, ஒரு பக்கம் சிரிப்பு வருது. என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க அப்படியே ஒரு மாதிரியா ஆயிட்டு அப்படியே நிக்கிறீங்க. இப்போ பக்கத்துல வர சவுண்டு கேட்குது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி பொறுமையா திரும்புறீங்க. ஆக்சுவலி நீங்க வந்து ஐஸ் மட்டும் தெரியிற மாதிரி தான் ஷால் வந்து கவர் பண்ணியிருக்கிறீங்க. அப்படியே பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள பார்த்துட்டு லைட்டா சிரிக்கிறான். ஸோ நீங்க அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டுருக்கிறீங்க. "நீ ஒயன் தான?" அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஆமான்ற மாரி தலைய ஆட்டுறீங்க. அப்ப அவன் அப்படியே அவனோட ஹிப்புல கை வச்சுட்டு, "இவ்ளோ பெரிய பொண்ணு இங்க தான் இருக்கிற. ஆனா இது நாள் வரைக்கும் நான் உன்ன பார்த்ததே இல்ல. ம். சரி, இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். அப்ப நீங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு பிளேட்ட வந்து அப்படியே காட்டுறீங்க. "என்ன பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தியா?" அப்ப ஆமான்னு தலையாட்டுறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "ஏன் பேச மாட்டியா என்ன?" அப்படின்னு கேட்குறான். நீங்க அப்படியே அமைதியா நின்னுட்டுருக்கிறீங்க. "ம். சரி ஓகே. நான் என்னோட மொபைல மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அத எடுக்கலான்னு தான் வந்தேன்." அப்படிங்கிறான். நீங்க அப்படியான்ற மாதிரி உங்க தலைய மட்டும் ஆட்டிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள கூர்ந்து பார்க்குறான். உங்க ஐஸ் மட்டும் தான் தெரியுது. ஆனா, அது கூட ஒரு மாதிரி நீங்க டவுன் பண்ணி நிக்கிறதுனால கிளியரா தெரியல. ஒரு மாதிரி உங்கள பார்த்தோனே வித்தியாசமா அவனுக்கு தோணுது. சிரிக்கிறான். "சரி, சரி. நீ ரொம்ப நர்வஸ் ஆகுறன்னு நெனைக்கிறேன். நான் கெளம்புறேன். நீ எடுத்துட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கெளம்பி போயிடுறான். இப்ப தான் உங்களுக்கு ஒரு மாரி மூச்சே வருது. ஒரு மாதிரி படபட படபடன்னு ஆயிருப்பீங்க. பிகாஸ் அவன வந்து ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இல்ல. ஒரு மாதிரி ரொம்ப ஷைனஸா இருக்கு. உங்களுக்கு அவன ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அவன் கூட பேச, அவன பார்க்கலாம் உங்களுக்கு தைரியம் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க அமைதியா இருப்பீங்க. அவன் அங்க வருவான் அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனா, அவன பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்காது. தூரமா நின்னு பார்த்தா ஓகே. பக்கத்துல நின்னு பார்க்க, பேசுறதெல்லாம் உங்களுக்கு வராது அந்த மாதிரி. ஸோ நீங்க வந்து கடகடன்னு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு ஓடிடுறீங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவன் கூப்பிட்டது தான் உங்களுக்கு மறுபடியும், மறுபடியும், மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் நின்னு ஒரு 2 வார்த்தை உங்ககிட்ட பேசிட்டான். அதுவே உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாரி ஷை ஆயிட்டு, தென் அதையே யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் பீச்ல போய் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருக்கு. சட்டுன்னு உங்க ஞாபகம் அப்படியே வந்து கிராஸ் ஆகுது. என்னன்னு தெரியல. அவனுக்கு சிரிப்பு வந்துருது. ஸோ சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். உங்களோட ஐஸ் மட்டும் லைட்டா தெரிஞ்சுது. தென் நீங்க தலையாட்டுனது. அப்படி அது ஒரு மாரி கியூட்டா இருக்குது அவனுக்கு. ஸோ அப்படியே ஒரு மாரி யோசிச்சுட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே டைம் போகுது. நைட் டைம் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு, நீங்க அப்படியே உங்களுடைய சிஸ்டர் கூட மொட்டை மாடியில போய் நின்னுட்டுருக்கிறீங்க. ஸோ ஒரு 9:00 போல இருக்கும். ஸோ 2 பேரும் ஒரு மாரி சிரிச்சு, ஜாலியா ஒரு க்யூட்டா ஒரு விளையாட்டுத்தனமா சண்டைலாம் போட்டுக்கிட்டு, அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டுருக்கிறீங்க. ஜங்குக் அவனோட ரூம்ல இருக்கிறான். ஆனா, லைட்டா 2 பேரோட சிரிப்பு சத்தம், தென் சின்ன சின்ன பேசுற சத்தம்லாம் கேட்குது கொஞ்சமா. அவனோட விண்டோ லைட்டா ஓப்பன்ல இருக்கிறதுனால. ஸோ அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். அங்க ட்ரீஸ்லாம் இருக்கிறதுனால சரியா தெரியல. ஸோ எட்டி எட்டி பார்க்குறான். என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி. உங்க வீட்டு மாடியில தான் நீங்க 2 பேரும் நின்னுட்டு ஏதேதோ பண்ணிட்டுருக்கிறீங்க. சண்டை போட்டுட்டு, தென் கிச்சு காமிச்சுட்டு அப்படியே பேசிட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ கிளியரா எதுவும் தெரியல. பட் நீங்க 2 பேரும் அப்படின்றது நல்லா தெரியுது அவனுக்கு. இப்ப அவனோட கெஸ்ட் ஹவுஸ் டெர்ரஸ்ல வந்து நின்னுட்டு அப்படியே எட்டி எட்டி பார்க்குறான். ஓரளவு தெரியிறீங்க. பட் ரொம்ப கிளியரா உங்க ஃபேஸ் தெரியல. நீங்க அப்படியே சுத்தி முத்தி சண்டை போட்டுட்டு, ஒரு மாரி கிச்சு காமிச்சுட்டு, சிரிச்சுட்டு இருக்கிறீங்க. அழகா வந்து
நீங்கள் 2 பேரும் ஒரு க்யூட்டான இது பண்ணிகிட்ருக்கிறீங்க. பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியா அவனுக்கே சிரிப்பு வருது. ஸோ ஒரு மாதிரி நின்னு எட்டி எட்டி பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். இப்போது உங்க ஃபேஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு 50% வந்து அவனுக்கு தெரியுது. பட் கிளியரா தெரியல. ஸோ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஊர்ந்து பார்த்துட்ருக்குறான். ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேன்து. அது நைட் டைம் வேற அப்படிங்கிறதுனால, அங்க இருக்கிற சின்ன வெளிச்சத்துக்கு ஒரு கொஞ்சம் தான் தெரியுது. அதுவே என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அப்படியே யோசிக்கிறான். "டேய் ஜங்குக், என்னடா பண்ணிட்டுருக்க? ஏன்டா இப்படி அசிங்கமா நின்னு திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்கிற?" அப்படின்னு அவன் மைண்டே அவன கேள்வி கேட்குது. இருந்தாலும் அவன் அப்படிதான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே கீழ போயிடுறீங்க. இப்ப ஜங்குக் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு, "ச்சே! போயிட்டாளே! ஆனா அவள நான் சரியாவே பார்க்க முடியலையே!" அப்படின்னுட்டு ஒரு யோசனை. இன்னும் திருப்பியும் அவனுக்கு இன்னொரு ஒரு மைண்டு, "டேய்! அவ யாரா இருந்தா உனக்கு என்னடா? நீ ஏன்டா அவ மேல இவ்ளோ க்யூரியஸ் ஆகுற?" அப்படின்னுட்டு ஸோ அப்படியே அவனோட பேக் ஹெட்ல அவனே அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கீழ போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஸோ அப்படியே தூங்கிடுறான். இப்படியே ஒரு 2 நாள் ஓடுது. அவன் உங்கள பார்க்கணும்னு நெனச்சாலோ, இல்ல நீங்க அவன பார்க்கணும்னு நெனச்சாலோ அப்பப்போ வெளிய வருவீங்க. ஆனா அந்த டைமிங்கில 2 பேரையுமே 2 பேராலயும் பார்த்துக்க முடியாது. ஸோ உங்க மேல ஒரு க்யூரியஸ் இருக்கு அவனுக்கு. நீங்க ஃபுல் கவர்டுல இருக்கிறீங்க. உங்கள பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது ஏன் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் உங்கள ரொம்ப ஒரு மாதிரி புடிச்சிருக்கு. லைக் லவ் அப்படின்னு இல்ல. நார்மலி உங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாரி க்யூட்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எப்பவும் போல உங்க அம்மா ஜங்குக்காக ஃபுட் எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது, ஜங்குக் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே, "பயணமா? நான் ஒண்ணு கேட்கலாமா?" அப்படின்றான். இப்ப அவங்களும், "என்ன கேளு" அப்படின்றாங்க. "அம் உங்க பெரிய பொண்ணுகிட்ட நான் பேசியிருக்கேன். ஆனா ஒயன் கிட்ட நான் பேசினதே கிடையாது. அவ யார் கூட பேசவே மாட்டாளா?" அப்படின்னு கேட்க, இப்ப நீங்க அப்படியே சாரி உங்க அம்மா அப்படியே சிரிச்சுட்டு, "யாரு? அவளா? ஐய்யய்யோ! அது சரியான வாலு. என் வீட்ல பெரிய பொண்ணு கூட நான் சமாளிச்சுருவேன். ஆனா அவள சமாளிக்கிறது கஷ்டம். ஒரு மாதிரி துரு துரு துருன்னு இருப்பா. வாய திறந்தான்னு வையேன், மூடவே மாட்டா. உனக்கெல்லாம் டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு பேசுவா. என்ன புதுசா இருந்தா பேசவே மாட்டா. அதுதான் அவ ப்ராப்ளமே." அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாரி ஜாலியா. ஸோ ஜங்குக் கேட்டுட்டு ஒரு மாதிரி இன்ட்ரஸ்டிங்ல நீங்க அப்படின்ற மாரி யோசிக்கிறான். எப்படியாவது உங்க வாயிலேருந்து ஒரு 4 வார்த்தையாவது வாங்கிடணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அது ஏன் தோணுது அவனுக்கே தெரியல. பட் இருந்தாலும் தோணுது. ஸோ இப்படியே போக ஆக்சுவலி நீங்க என்னன்னா, உங்க சிஸ்டரும் நீங்களும் ஒரு ஸ்கூல்ல டீச் பண்ணி குடுத்துட்டு இருப்பீங்க. இப்ப சம்மர் லீவ் அப்படிங்கிறதுனால உங்களுக்குமே லீவ் தான். சின்ன சின்ன ஒர்க் அது இதுன்னு எதுனா கூப்பிட்டா மட்டும் நீங்க போய் ஒர்க் பண்ணி குடுத்துட்டு வருவீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அந்த அன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே கூப்பிடுறாங்க. ஸோ நீங்க 2 பேருமே போயிடுறீங்க. இப்போ உங்க மம்மி மட்டும் தான் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அங்க டோர் கிட்ட வந்துட்டு, ஆண்டி" அப்படின்னு கூப்பிடுறான். ஜங்குக் சவுண்ட் கேட்டதும் அம்மா அப்படியே வெளிய வந்துட்டு, "வா ஜங்குக், என்ன வீட்டுக்கு வந்திருக்க? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதார்த்தமா கேட்டுட்டே வர, "அ இல்ல இல்ல ஆண்டி, நான் வெளிய போறேன். அதான் டோர லாக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்காக வந்தேன்." அப்படின்னு சொல்ல, "ஆ ஓகே, ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்." "சரி, இங்க வந்துட்டேல்ல, காஃபி குடிச்சிட்டு போயேன்." அப்படின்னு கூப்பிடுறாங்க. "அ இருக்கட்டும் ஆண்டி, பரவால்ல. வேணாம். நான் கிளம்புறேன்." அப்படின்றான். "அட வா ஜங்குக்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வரான். ஒரு மாதிரி அமைதியா, நீட்டா இருக்கு. ஸோ அப்படியே சுத்தி பார்க்குறான். நீங்களும் உங்க சிஸ்டரும் வீட்ல இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே உட்காந்துட்டு, "அ ஆண்டி, வீட்ல அவங்க 2 பேரும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சாரி உங்க அம்மா அப்படியே சிரிச்சுட்டு, "அவங்க 2 பேரும் வெளிய ஒர்க்கா போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஒர்க்கா போயிட்டுருக்கீங்களோ அத. ஸோ அப்ப தான் அவன் தெரிஞ்சுக்கிறான், நீங்க டீச் பண்ணி குடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியா? அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அமைதியா வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ அம்மா வந்து காஃபி போட்டுட்டு, அவங்க ஒரு கப் எடுத்துட்டு ஜங்குக்கும் குடுத்துட்டு, அப்படியே ரொம்ப கேஷுவலா அவங்க கூட உட்காந்து காஃபி வந்து சிப் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டே சிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அவனுமே சாப்பிட்டுட்டு நெறையா பேசிட்டு இருக்கிற மாரி ஜாலியா பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்துக்கும்போது, அங்க வந்து சாஸ் வச்சிருக்காங்க. அது வந்து தெரியாம அவனோட ட்ரெஸ்ல கொட்டிடுது. ஸோ டக்குனு அத வந்து இழுத்துடுறான். அது ஒரு மாரி ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ அவங்க அம்மா டக்குனு ஒரு மாதிரி பக்கத்துல டிஷ்யூ தேடுறாங்க. பட் இல்ல. ஐயய்யோ! இந்த நேரம் பார்த்து டிஷ்யூ பாக்ஸ் கூட இங்க இல்லையே! சரி, அது வைனோட ரூம் தான். அங்க போய் கிளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ ஜங்குக் அப்படியே எழுந்திரிச்சுட்டு, அது ஸ்ப்ரெட் ஆயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு வாஷ்ரூமில அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு, அப்படியே வெளிய வரும்போது தான் அவங்க சொன்னது அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. இது பையனோட ரூம் தான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரூம பார்க்குறான். ரூம் அழகா இருக்கு. நீட்டா வச்சிருக்கிறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தவன் சிரிச்சுட்டே அங்க டேபிள்லலாம் புக்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ நீங்க வேற டீச்சர். ஸோ நெறைய புக்ஸ் வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் ஒண்ணு ஒண்ணா. இப்போது ஆன்ட்டி வெளிய இருந்துட்டு, "என்ன ஜங்குக் வாஷ் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ பண்ணிட்டேன் ஆன்ட்டி. அ ரொம்ப வெட்டா இருக்கு. அ டவல்" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆ அவ கப்போர்ட்குள்ள இருக்கும் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே சிரிச்சுட்டே கபோர்ட் ஓப்பன் பண்ணுறான். அங்கே வந்து டவல் நீங்க அப்படியே மாட்டி வச்சிருக்கிறீங்க. ஸோ அத எடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டெல்லாம் வந்து தொடச்சிட்டு, அப்படியே அந்த கபோர்ட க்ளோஸ் பண்ணும்போது பார்க்குறான் எதார்ட்டமா. அவன் ஒரு மாதிரி வியர்டா பார்க்குறான். பிகாஸ் அவனோட அ ஒவ்வொரு டைம் வரும்போது ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போவான் இல்லையா? ஷர்ட்டு, வாட்ச்சு, கிளாஸு அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே உங்க கபோர்ட்குள்ள இருக்குது. ஸோ நல்லாவே உங்க துணியெல்லாம் வெலக்கிட்டு அப்படியே பார்க்குறான். அவனுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி சிரிப்பு சிரிப்பா வருது. அவனோட 2 ஷர்ட் அங்க இருக்குது. தென் ஒரு வாட்ச் இருக்குது. ஒரு க்ளோதிங் கிளாஸ் இருக்குது. ஒரு ரிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. "ஹா நான் பேசுனா என்கிட்ட பேசவே மாட்ற. ஆனா என்னோடதெல்லாம் தூக்கி உன் கபோர்ட்குள்ள வச்சிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்க வெலக்கிட்டு பார்க்கும்போது, உள்ள ஏதோ புக் மாதிரி இருக்குது. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவனோட ஃபோட்டோஸா எடுத்து வச்சிருக்கிறீங்க அந்த புக்கு ஃபுல்லா. ஸோ ஒரு ஆல்பம் மாதிரி போட்டிருக்கிறீங்க போல. அது ஃபுல்லா அவனோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அது லைக் ஹைட் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கிறீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. பேசவே மாட்றா. ஆனா இவ்ளோ வச்சிருக்கிறா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்க ரூம ஃபுல்லா ஒரு கிளான்ஸ் விடுறான். அங்கங்க அவன பத்தின நோட்ஸு, தென் நெறையா அவன் சொன்ன விஷயங்கள் அதுவா இருக்கட்டும். அப்புறம் அவனோட ஃபோட்டோஸு அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய வச்சிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு நீங்க எந்த அளவுக்கு க்ரேஸா இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ நான் கவனிச்சுக்கிறேன் இரு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ வெளிய வந்து ஒரு 10 மினிட்ஸ் உங்க அம்மா கூட பேசிட்டு, அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். இப்போ கரெக்ட்டா ஜங்குக் வீட்லேருந்து வெளிய இறங்குறதுக்கும், நீங்களும் உங்க சிஸ்டரும் வீட்டு முன்னாடி ஸ்கூட்டில வந்து நிற்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. இப்போ நீங்க ஃபுல்லா கவர் பண்ணி தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ஷிவர் ஆக ஆரம்பிக்குது. ஷைனஸ் வருது. அப்படியே ஒரு மாதிரி ஓரமா நின்னுட்டுருக்கிறீங்க. இப்போ உங்க சிஸ்டர் ஜங்குக் கிட்ட ஒரு ஹாய் போட்டுட்டு அப்படியே லைட்டா பேசுறா. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஜாலியா உங்க சிஸ்டர் கிட்ட பேசுறான். அப்படியே பேசிட்டு போக, இப்போ அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே உங்க ஐஸ் மட்டும் தான் தெரியிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ லைட்டா பார்த்துட்டு அப்படியே கீழ குனிஞ்சுக்கிறீங்க. இப்போ அவனுமே உங்கள பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அவனோட கார அப்படியே எடுத்துட்டு, அங்கேருந்து லீவ் ஆகுற வரைக்குமே உங்களையே பார்த்துட்டு இருக்கிறான். நீங்களுமே பொறுமையா தான் உள்ள போறீங்க. அப்பப்போ அவன அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ நீங்க பண்றதெல்லாம் அவனுக்கு நல்லாவே புரியுது. அவன் அப்படியே சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறீங்க. இப்போ உங்க அக்கா கேஷுவலா பேசிக்கிட்டே, "என்னம்மா அவன் இங்க வந்துட்டு போறான். என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள வரா. ஸோ உங்க அம்மா, "சும்மா இந்த மாரி வந்தாண்டி காஃபி குடிச்சா, இந்த மாரி கொட்டிடுச்சு" அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா நீங்க அத கேட்டும் கேட்காமலும் அப்படியே உங்க ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுடைய அந்த ஸ்கார்ஃப் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக பெட்டில் உட்கார்றீங்க. டவல் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் அம்மா எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிடுறீங்க. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வரும்போது உங்களோட மொபைல் ரிங் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த மொபைலை எடுத்து பார்க்குறீங்க. அன்னோன் நம்பராக இருக்குது. என்ன அன்னோன் நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கட் ஆயிடுது. திருப்பியும் அது கால் வருது. இப்போ நீங்க அப்படியே பிக் பண்ணிட்டு, "ஹலோ யாரு?" அப்படின்றீங்க. ஸோ அந்த பக்கத்துல இருந்து ரியாக்ஷனே இல்ல. ஒரு மாரி சைலண்ட்டா இருக்கு. "ஹலோ யார் பேசுறீங்க? எனக்கு நீங்க பேசுற எதுவும் கேட்கல." "ஹலோ" அப்படின்றீங்க. டக்குன்னு ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, "நான் ஜங்குக் பேசுறேன்." அப்படின்றா. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மாதிரி திடுக்கு திடுக்குன்னு ஆகுது. நீங்க அப்படியே ஒரு மாரி கல் பண்ணி நின்னுட்டுருக்கிறீங்க. "வயன், ஆ அ அ அ சொல்லுங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்கு வர முடியுமா?" அப்படிங்கிறா. "ஆ அ இல்ல இல்ல.
என்னால் வர முடியாது. என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்படி நீங்கள் தயங்குறது, தென் உங்கள் ஒரு மாதிரி ஸ்வீட்டான சைலண்ட்டான வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "ஹம், சரி, நாளைக்கு நீ வீட்டுக்கு வர" அப்படிங்கிறான். "ஆ, நாளைக்கா? என்னால் வர முடியாது. எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறீங்க?" அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "ம், சரி, எனக்கு ஒன்று புரியவே இல்லை. அதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன்" அப்படிங்கிறான். நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க. என்னை பார்த்தோன்னே ஏன் ஓடுற? ஏன் என்கிட்ட பேச மாட்ற? என்ன விஷயம் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறீங்க. ஹலோ, பதில் சொல்லு அப்படிங்கிறான். "அ அ அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு நார்மலாக புதுசாக யார்கிட்டயும் பேச வராது. அ அதான் நான் பேசலை. அ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அம்மா கிட்ட பேசிக்கோங்க. நான் காலை வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்க போக, வயன் ஒரு நிமிஷம்" அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து காதில் ஃபோனை வச்சுட்டு, "என்ன?" அப்படின்றீங்க. "புதுசாக யாருக்கிட்டயும் பேச மாட்டேன், சரி. ஆனால் நான் உனக்கு புதுசு இல்லையே" அப்படிங்கிறான். இப்போ அவன் என்ன மீனிங்கில் சொல்கிறான்னு உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப் என்ன சொல்ல வரீங்க இப்போது அப்படின்னு ஒரு மாதிரி திணறீங்க. சரி, எதுவாக இருந்தாலும் நான் நேரில் தான் சொல்லுவேன். நீ நாளைக்கு இங்கே வர, அவ்வளோதான் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ மட்டும் நீ நான் சொல்கிறத கேட்டு வீட்டுக்கு வரலன்னு வையேன், உங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். என்ன போட்டு கொடுப்பீங்க? "அ, நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல. நான் ஃபோனை வைக்கிறேன்" அப்படின்றீங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நான் உன்னை பற்றி நிறையா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீ என்கிட்ட பேசுகிறதுக்காக நாளைக்கு வீட்டுக்கு வர. அப்படி இல்லைன்னு வையேன், நான் என்னெல்லாம் கண்டுபிடிச்சனோ அது எல்லாத்தையும் உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். என்ன என்ன கண்டுபிடிச்சிங்க? ஆ, எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ உஷாராயிருவியே, அதனால் நீ வா, அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறான். சரி, நீங்கள் அப்படியே டக்குன்னு காலை கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி படக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. என்ன இவன் புதுசாக இப்படியெல்லாம் சொல்லிட்டு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு தோணுது, எப்படி நம்பர் கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் ஷை, ஒரு பக்கம் ஒரு மாதிரி நர்வஸு, அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்படிடா அங்கே போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. எப்படியா இருந்தாலும் அங்கே போய் தான் ஆகணும். அவன் கூப்பிட்டுட்டான். தென் அம்மாக்கிட்ட வேற போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டானேன்னு ஒரு பக்கம் பயம். இப்போ அந்த டேயோட மார்னிங்கில் உங்கள் சிஸ்டர் நேற்று ஒர்க்குக்கு நீங்கள் போயிருந்திருப்பீங்கள்ல, ஸோ அதில் ஏதோ பெண்டிங் வச்சுட்டு வந்திருக்கா போல். அதுக்காக மறுபடியும் போயிடுறா. இப்போ நீங்களும் உங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறீங்க. குக் பண்ணி உங்கள் அம்மா எடுத்துகிட்டு போகிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. "அம்மா, நான் வேணா எடுத்துகிட்டு போகட்டுமா?" அப்படின்னு கேட்குறீங்க. "என்னடி புதுசாக என் மேலே அக்கறைலாம்? எப்போவும் நான் தானே கொண்டு போவேன்" அப்படின்றாங்க. "அ இல்லைம்மா, மார்னிங்கே எந்திரிச்சு குக் பண்ணிட்டேன். டயர்டாக இருப்பியே, அதான் கேட்டேன்" அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிட்டே கேட்குறீங்க. "சரி சரி, எடுத்துகிட்டு போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கையில் எடுத்துகிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு போகிறதுக்காக ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டே. ஸோ அங்கே யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த பேஸ்கெட்டை டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு உள்ளேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சிட்ருக்கீங்க. இப்போது டேபிளில் நீங்கள் எடுத்து வைக்கிற சத்தம் கேட்டு ரூம்லேருந்து ஜங்குக் வெளியே வரான். நீங்கள் தான் நின்றுட்டுருக்கிறீங்க. இப்போவும் ஃபுல் கவரில் தான் நின்றுட்டுருக்கிறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்ததும் பிரைட்டாக சிரிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக நெளிஞ்சிட்டே எடுத்து வச்சுட்ருக்கிறீங்க. அவன் அப்படியே சேரில் உட்காந்துட்டு பிளேட்டை வந்து எடுத்து வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு பேஸ்கெட்டை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நின்றுட்டுருக்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு, "என்ன கிளம்பிட்ட? எனக்கு சர்வ் பண்ண மாட்டியா?" அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் பிசைஞ்சிட்டு, "சரி பண்ணுறேன்" அப்படின்னுட்டு அதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணுறீங்க. நீங்கள் நர்வஸாக இருக்கீங்கன்னு தெரியுது. அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே ஒரு கையை கன்னத்தில் வச்சுட்டு, "ஆமாம், என்னை பார்த்தா ஏன் அப்படியே மிரண்டு ஓடுற? நான் என்ன பூதமா? உன்னை கடிச்சா சாப்பிட போகிறேன்" அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. "ஓய், உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், பதில் சொல்லு." அது எனக்கு
புதுசா யார்கிட்டயும் பேச வராது. அதனால தான் நான் நர்வஸ் ஆனேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் எடுத்து வச்சு முடிக்கிறீங்க. டக்குனு அவங்கள இழுத்து வால்ல பின் பண்ணிட்டு அப்படியே கிட்ட நிக்கிறான். நீங்க அப்படியே ரொம்ப நர்வஸ் ஆயிடுறீங்க. புதுசா யார் கூடயும் பேச மாட்டேன் ஓகே. ஆனா நான் உனக்கு புதுசு இல்லையே! அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே கல் பண்ணிட்டு நின்னுட்ருக்கிறீங்க. உங்க மட்டும் ஐஸ் மட்டும் அப்படியே அவன நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்துட்ருக்கு. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "என்ன பார்க்குற? புதுசா யாருக்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்ற. ஆனா என்னோட ஷர்ட்டு, வாட்ச்சு, ரிங்கு, கிளாஸுக்கெல்லாம் உன் ரூம்ல என்ன வேலை? அப்போ நான் புதுசு இல்ல தானே?" அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு கருக்குன்னு இருக்கு. "இது எப்பிட்றா கண்டுபிடிச்சான்?" அப்படின்னு சொல்லிட்டு, "இவன் எப்போ நம்ம ரூமுக்கு வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஒரு மாதிரி திணறிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவன் அப்படியே சிரிச்சுட்டே நின்னுட்ருக்கிறான். "பதில் சொல்லு அயன். அதெல்லாம் உன் ரூம்ல என்ன பண்ணிட்டுருக்கு?" அப்படின்னு கேட்குறான். அ அ அ அத் அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே! அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி திணர்றீங்க. இப்போ டக்குன்னு உங்க சீக்ஸ் கிட்ட கை வச்சுட்டு, "பொய் சொல்லாத. உன் மைண்டில் என்ன இருக்குது, உன் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நீ போய் சொல்கிற?" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவன்கிட்டேருந்து ஓட ட்ரை பண்ணுறீங்க. ஒரு மாதிரி ஷைனஸில் இப்போ டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு மாதிரி அவன் மேலே இடித்து நிற்கிறீங்க. இன்னுமே அவனுக்கு உங்கள் ஃபேஸ் பார்க்கல. அதை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை. ஸோ டக்குன்னு அந்த ஷாலை லைட்டாக விளக்குறான். இப்போ நீங்கள் அதை அப்படியே கை வச்சு பிடிச்சிக்கிறீங்க. வேணாம் அப்படிங்கிற மாதிரி. "ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது" அப்படிங்கிறான். நீங்கள் மாட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் கையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. அவன் கை மேலே உங்கள் கை இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே சிரிப்பாக வருது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே சரி ஓகே உன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கையை விட்டுடுறான். ஸோ நீங்களும் அப்படியே அவன் கையை விட்டுட்டு அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுறீங்க. இப்போ போகிறவங்களையே பார்த்து சிரிச்சுட்டே இருந்தவன் உட்காந்து நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போனதும் உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் வச்சதை வச்ச மேனிக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் எப்படி அவனுக்கு தெரியும், அவன் எப்படி எடுத்து பார்த்தான் அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே அவ்வளோ குழப்பம். தென் கண்டுபிடிச்சிட்டானேன்னு வேற ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க ரூமில். ஸோ இதனாலேயே நீங்கள் ஒரு 2 தடவை அவனோட வீட்டுக்கு போகிறத கூட அவாய்ட் பண்ணுறீங்க. சுத்தமாக போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. அவங்க அம்மா ஏதாவது ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டான சிச்சுவேஷனில் அவங்க கூட ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே ஓடியாந்துருவீங்க. ஜங்குக்கு அப்போ கூட உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பான். அது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஷையான கேர்ள். ஸோ அதனால் நின்று கூட பார்க்க மாட்டீங்க. குடுகுடுன்னு ஓடியாந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரியே இருக்க டேஸ்லாம் இப்படியே ஓடிட்டு இருக்குது. இப்போது ஜங்குக் கிளம்புறதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னா இந்த டே அதாவது இன்னைக்கு ஈவினிங் போலுக்கா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இனிமேல் அடுத்த வருஷம் தான் அவனை பார்ப்பேன்ல அப்படின்ற மாதிரி. உங்களுக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். இயர்லி அவன் இங்கே வரும்போது நீங்கள் அவனை வந்து அவனுக்கே தெரியாமல் அவ்வளோ ரசிப்பீங்க. ஆக்சுவலி ஜங்குக்னா உங்களுக்கு உயிர். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வேறு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா வருவாங்க. அப்போ அங்கிள் ஆண்டி கூடலாம் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது நல்லா விளையாடுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க. பட் அந்த டைம் ஜங்குக்கெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. ஓரளவு நீங்கள் வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி குட்டியாக இருக்கும்போதே. பட் ஜங்குக் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போனதுக்கப்புறமேட்டு இங்கே வரவே இல்லை. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வராமல் அப்படியே ஒரு மாதிரி கேப் ஆகிடுச்சு. எப்போ ஜங்குக் வந்து ஒரு ஐடல் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்தானோ அதுக்கப்புறமா வந்து அடிக்கடிக்கா வந்து இங்கே வர ஆரம்பித்தான். அவனுக்கு வந்து உங்களை சுத்தமாக ஞாபகமே இல்லை. அண்ட் தென் அதே மாதிரி அவனுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதே தெரியவே தெரியாது. இப்போ தான் இந்த இயர் வரும்போது தான் உங்களை பார்க்கவே செய்கிறான். ஸோ அது போக நீங்கள் அவன் மேலே அவ்வளோ க்ரேஸாக இருக்கிறது வந்து இப்போ தான் அவனுக்கு தெரியவே செய்யுது. ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப வித்தியாசமான பொண்ணாக தெரியுறீங்க. பட் ஜங்குக்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பேபி லவ்னு கூட சொல்லலாம் அதை உங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரிச்சாக அண்ட் ஒரு ஐடல் பிளேஸ்க்கு போனதுக்கப்புறமேட்டு உங்கள் மனசில் அது வித்தியாசமாக ஆகுது. அவன் ரொம்ப டாப்பில் இருக்கிறான். நம்ம வந்து அவனை விட டவுனாக இருக்கிறோம்.
எப்படி வந்து நம்ம போய் இத கன்ஃபஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து அது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்குள்ளேயே அத போட்டு புதைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஜங்குக் இந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவன பார்க்க மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தூரமா இருந்து ரசிச்சுப்பீங்க. ஆனா பக்கத்துல போய் பேசணுன்ற ஒரு எண்ணமோ, தைரியமோ உங்களுக்கு கிடையாது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம சொன்னாலும் அத அவன் அக்செப்ட் பண்ணிக்க போறதில்ல. நம்மள விட நெறைய பெரிய பெரிய ஃபேமிலி தென் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அவன அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி தானே அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்படின்ற ஒரு தாட்லாம் உங்களுக்குள்ள வந்ததுனால தான், நீங்க அப்படியே உங்களுக்குள்ளேயே அத சீக்ரெட்டா வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இது எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே மொபைல்ல அவனோட ஃபோட்டோவ வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்ட்டா இந்த டைம்ல அவனுடைய நம்பர்லேருந்து கால் வருது. உங்களுக்கு ஒரு மாரி கருக்குன்னு இருக்கு. என்னடா நெனச்ச உடனே கால்ல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே அட்டெண்ட் பண்ணவா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணி காதுல வைக்கிறீங்க. அவனும் அந்த பக்கம் எதுவும் பேசல. இந்த பக்கம் நீங்களும் எதுவும் பேசல. அமைதியாவே இருக்கு. ஒரு 2 நிமிஷம் இப்படியே போகுது. இப்ப நீங்களே அ ஹலோ ஜ ஜெகே அப்படின்றீங்க. இப்ப அவன் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ வர முடியுமா வெளிய? அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாரி கல் பண்ணிட்டு, இல்ல நான் எங்கேயும் வரல. என்ன பேசணும்? அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி லைட்டா சிரிச்சுட்டே, இப்ப நீ ரூம் டோர் ஓப்பன் பண்ணா, நான் பேசிட்டு போயிடுவேன். அப்படிங்கிறான். இப்ப உங்களுக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. உட்காந்துருந்தவங்க அப்படியே எந்திரிச்சு நிக்கிறீங்க. "எ என்ன சொல்ற? நீ ஹால்ல தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப அவன் ஆமான்னு சொல்றான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிட்டு, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்ல அப்படியே டோர பொறுமையா ஓப்பன் பண்றீங்க. அவன் ஹால்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ சுத்தமுத்த பார்த்தா, உங்க அம்மாவும் இல்ல, உங்க சிஸ்டரும் இல்ல. நீங்க அப்படியே ஒரு மாரி தேடுறீங்க அவங்க 2 பேரையும். அவங்க 2 பேரும் இங்க இல்ல. அதனால தான் நான் வந்தேன். அப்படிங்கிறான். எ எங்க போயிருக்காங்க? அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, உங்க மம்மி ஏதோ வேலையா வெளிய போயிருக்காங்க. தென் உங்க சிஸ்டர் எங்க போயிருக்காங்கன்னு அவங்க சொல்லல. பட் அவங்க வர லேட் ஆகும்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்ல, இப்ப நீங்க அப்படியே கல் பண்ணிட்டு, சரி என்ன பேசணும்? சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க." அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி எழுந்துச்சு உங்க பக்கத்துல வரான். நீங்க அப்படியே நின்னுட்டே இருக்கிறீங்க. "முதல்ல என்கிட்ட இப்படி நர்வஸ் ஆகுறத ஸ்டாப் பண்றியா? எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. ஒரு மாதிரியா இருக்கு." அப்படிங்கிறான். இப்ப நீங்க ஒரு மாரி லைட்டா காம் ஆயிட்டு, அப் சரி என்ன சொல்லணும்? சொல்லிட்டு கிளம்புங்க. அம்மா வந்தா அப்புறம் பிரச்சனை தான்." அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்க கிட்ட வந்து நின்னுட்டு, "நான் நாளைக்கு கிளம்புறேன். அடுத்து நெக்ஸ்ட் இயர் தான் வருவேன். உனக்கு கஷ்டமா இல்ல?" அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, அப் நான் நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே." அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே உங்கள வால்ல பின் பண்ணி வச்சுட்டு, "பொய் சொல்லாத. நீ நல்லாவே பொய் சொல்ற. எனக்கு தெரியும். கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஃபீல் ஆயிட்டுருக்கும். ஆனா நீ என்கிட்ட மறைக்கிற." அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி அவன பார்த்துட்டு, "அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. தேவையில்லாத கற்பனைய வளர்க்காதீங்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்கல. எனக்கு எந்த ஃபீலும் இல்ல. எனக்கு ஏன் இருக்க போது?" அப்படின்றீங்க. அப்ப அவன் அப்படியே உங்கள ரொம்ப நெருங்கி வந்து நின்னுட்டு, "நீ என்ன லவ் பண்றல்ல?" அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு டக்குனு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறீங்க அவன. "உண்மைய சொல்லு. பொய் சொல்லாத. நீ என்ன லவ் பண்ற. நான் உன்ன கண்டுபிடிச்சுட்டேன். நீ என்கிட்ட மறைக்கணும்னு மட்டும் நினைக்காத." அ அத் அது அது வந்து அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஏன் கற்பனை பண்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது." அப்ப ஜங்குக் இன்னும் நெருக்கமா நின்னுட்டு, "நீ என்கிட்ட பொய் சொல்ற. உண்மைய சொல்லு. நீ என்ன லவ் பண்ற தான?" அப்படிங்கிறான். இப்போ நீங்க அப்படியே எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க. அவன் இவ்ளோ க்ளோஸ்ல நின்னு கேட்கும்போது உங்களால சொல்லவே முடியல. ஒரு மாதிரியா இருக்கு. "நீ என்ன ரொம்ப கிரேஸியா லவ் பண்ற. எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஆனா ஏன் என்கிட்ட அத மறைக்கிற? எனக்கு அது சுத்தமா புரியவே இல்ல. ஏன் என்கிட்ட பொய் சொல்ற? நீ என்ன நெனச்சுட்டு என்கிட்ட மறைக்கிறன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் மனசுக்குள்ள நெறைய இருக்கு. எனக்கு அத கேட்கணும் போல இருக்கு. தயவு செஞ்சு உண்மைய சொல்லு. ப்ளீஸ். என்கிட்ட டைம் இல்ல. தயவு செஞ்சு சொல்லு." அப்படிங்கிறான். இப்போ நீங்க அப்படியே ஹெட்ட டவுன் பண்ணி நின்னுட்டு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. எனக்கு ஏன்
உங்கள் மேலே அப்படி ஒன்று ஃபீல் இருக்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே இருந்தால் கூட இது கண்டிப்பாக சேராதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி நான் இந்த ஃபீலோட இருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்றீங்க. அப்போ அவன் இன்னும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஹெட் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு, அப்போது நான் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நினச்சி தான் என்கிட்ட சொல்ல மாட்டியா? ம் அ அ அப்படிலாம் இல்லை. நிஜமாவே எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு குனிஞ்சிட்டே சொல்கிறீங்க. சரி, உன் மனசில் எதுவும் இல்லைன்னா என் கண்ணை பார்த்து என் ஹார்ட் கிட்ட கை வச்சு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அவனோட ஹார்ட்டுக்கிட்ட அவங்க கையை தூக்கி டக்குன்னு வச்சுட்டு உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே தூக்குறான். உங்களால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல. கண் எல்லாம் கலங்குது. அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ் வந்து ட்ராப்லெட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. உங்கள் கண்ணில் தண்ணி வந்ததும், ஏய் எதுக்கு இப்போ அலற? என்னாச்சு? இது பாரு, நீ ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கிற? தயவு செஞ்சு சொல்லு. எனக்கு நீ திருப்பி திருப்பி இப்படி மறைக்கும் போது தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ப்ளீஸ் வயன் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு உங்கள் ஷால் அப்படியே ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஃபேஸை அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ரொம்ப க்யூட்டியாக இருக்கீங்க, ஒரு மாதிரி அழகாக. அண்ட் தென் உங்கள் டியர்ஸ் வேறு லைட்டாக வந்துருக்குதா, அதனால் அங்கே நோஸ் கிட்ட லைட்டாக வந்து சவந்து போயிருக்குது. ஸோ பார்க்க ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சி விடுறான். நீங்கள் உங்கள் ஃபேஸை ரிவீல் பண்ணதே அவனுக்கு என்னமோ நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பி ஃபீலில் உங்களை அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு குனிஞ்சு நின்றுட்டு, ஜங்குக், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஆனால் இது செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை நான் ஓப்பன் அப் பண்ண விரும்பலை. நான் சொன்னாலும் சொல்லனாலும் இது நடக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். என்னை விட பெரிய பெரிய ரிச்சான பொண்ணெல்லாம் உங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். அப்படின்னும் போது எனக்கு இதை சொல்ல தோணலை. அதனால் இதை நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. இந்த வேர்ல்டில் எத்தனையோ பொண்ணு இந்த மாதிரி உங்களை லவ் பண்ணுறா. அதில் ஒருத்தியாக நான் இருந்துட்டு போகிறேன். அப்படி என்னை க்ராஸ் பண்ணி போயிடுங்க. ஆனால் இந்த வேர்ல்டில் இருக்கிற உங்கள் மேலே க்ரேஸாக இருக்கிற ஆர்மி கேர்ள்ஸுக்கெல்லாம் உங்ககிட்ட லவ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். அப்படியே ஒருத்தியாக தான் நான் இருக்கிறதா நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னை நினச்சிட்டு கடந்து போயிடுங்க. இதுவே எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் வேறு எதுவும் நினைக்காதீங்க. அப்புறம் அம்மா கிட்டலாம் இதை பற்றி பேச வேண்டாம். அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. சின்ன வயசுலேயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அழகாக க்யூட்டாக சூப்பராக இருப்பீங்க. அப்போவே எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே அதிகமாக வரவே மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு தோணலை. ஒரு மாதிரி ஒரு தயக்கம். அதனாலேயே நான் விலகி இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் ஹை ஸ்கூல் முடித்து அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களை இன்னும் பெரிய லெவலில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நீங்கள் இன்னும் நிறையா வளரணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்காக நான் தினமும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ இப்படி ஒரு அழகான லவ்வை நீங்கள் சொல்லிவிட்டு கண்ணில் தண்ணியோட சிரிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது ஜங்குக்கு. அப்படியே உறைஞ்சி போய் உங்களை பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறான் ரொம்ப க்ளோஸ்அப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என்னோடய லவ்வை நான் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சதே ஒரு மாதிரி கிஃப்டட் தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே
இருந்தவ உங்கள் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணுறா. நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே கொட்டுது. ஸோ அப்படியே பொறுமையாக அவனோட லிப்ஸை எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்ன ஃபீல்னு சொல்ல தெரியல. ஒரு அழுகு அப்படியே முட்டிட்டு வருது. நீங்கள் அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்குறீங்க. அவள் அப்படியே உங்கள் 2 சீக்ஸையும் பிடிச்சிட்டு, இதோ பாரு, நீ இந்த அளவுக்கு மேடாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நீ ஒரு மேடாக இருக்கிறன்னு மட்டும் தெரிஞ்சது. நீ நினைக்கிறியா இது நடக்காது, இது முடியாதுன்னு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. என் மேலே எத்தனை பேர் க்ரேஸாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ க்ரேஸாக இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. வாய்ப்பே இல்லை. சின்ன வயசுலேருந்து நீ என்னை பார்த்துட்ருக்குற. சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்கிற. அப்படின்னும் போது நான் எவ்வளோ லக்கியாக இருந்திருக்கேன் பார்த்தியா? சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் இதே லவ்வோடு எனக்காக வெயிட் பண்ணிட்டுரு அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை அப்படி குறுன்னு பார்க்குறீங்க. என்ன சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி. அவன் அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் சீக்ஸில் லைட்டாக அப்படியே தட்டிட்டு, சரி நான் கிளம்புறேன், ஆண்டி வந்தா அப்புறம் தப்பாயிடும், ஆண்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்றான். நீங்கள் டக்குன்னு அவனை கையை பிடிச்சிட்டு, என்ன பேச போகிறீங்க? வேணாம், எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் நான் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் சொன்னேன். தயவு செஞ்சு அம்மாக்கிட்ட எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே டக்குன்னு அவங்கள பிடிச்சி அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். எனக்கு அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. நீ என் மேலே பைத்தியமாக இருக்கிறேன்னு நான் எப்போ கண்டுபிடிச்சனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நீ என்னோடதுன்னு. யார் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக நீ என்னோடது தான். அதை நான் பார்த்துப்பேன், நீ எதுக்கும் worry பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தில் நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு மாதிரி அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு பதட்டமாகவே போகுது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறான். அவனுக்கு அங்கேருந்து போக மனசே இல்லை. ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அழுக வராத குறை தான். இப்போ அங்கேருந்து நம்ம போயிடுறான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி இப்போ கலன்னு வீட்டில் இருந்து எல்லோரும் வெளியே போனால் எப்படி இருக்கும், ஒரு வெறிச்சோடி அந்த மாதிரி ஒரு ஃபீலில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்காக இதே லவ்வோட வெயிட் பண்ணன்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கான் இல்லையா? ஸோ அந்த வேர்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நீங்களும் அந்த வேர்டை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு ஒரு சின்ன ஹாப்பினஸில் அப்படியே ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு 1 or 2 months அப்படியே ஓடுது. இப்போ உங்களோட வாஷ் பண்ண துணியெல்லாம் உங்கள் பெட்டு மேலே போட்டுட்டு அப்படியே துணியை மடிச்சிட்டு இருக்கிறீங்க. வெளியே உங்கள் அம்மாவும் உங்கள் சிஸ்டரும் உட்காந்து டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. அதெல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டே நீங்கள் பாட்டு மடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த நியூஸ் போய்கிட்டே இருந்த நேரத்தில் பிடிஎஸோட மெம்பரான ஜங்குக்கு சூன் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அப்போ அதை கேட்டதோ டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. மடிச்சிட்டு அந்த துணி அப்படியே பெட் மேலே போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வரீங்க. அங்கே நியூஸ் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு இன்னுமே வெளியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நமக்கு வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னானே, இப்போ என்ன இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைலு. பிகாஸ் எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் பெரிய ஒரு ரிச்சான பொசிஷனில் தான் பொண்ணு பார்த்து வைப்பாங்க. எப்படியா இருந்தாலும் அது அப்படி தானே நடக்கும். இது நம்ம எப்போவோ கெஸ் பண்ணது தானே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபேக் ஸ்மைலோட மறுபடியும் ரூமில் வந்து அப்படியே அந்த துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாள் அப்படியே போக மனசு கேட்கவே இல்லை, ஒரு மாதிரியாகவே இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஜேகேவோட கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு அங்கே க்ளீன் பண்ணுறது, தென் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறது, அவனோட ஷர்ட்ஸு ஏதாவது அங்கே இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அப்படியே அது கூட பேசிகிட்டு இருக்கிறது, அவனோட ரூமை வந்து ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமான நேரம்லாம் போகும். இப்போ அதே மாதிரி அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உள்ளே நின்றுட்டுருக்குறீங்க. அவனுடைய ஸ்மெல்லு அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு
மாதிரி அழுக வர்ற மாதிரி நின்னுட்ருக்கிறீங்க. ஸோ அவனோட ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணா, அது அப்படியே காலியா இருக்கு. ஸோ அவன் ரூம்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் அந்த ரூமோட வாசல்ல நின்னுட்டு நீங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அவன் இங்க நடந்திருப்பான்ல, இங்க உட்காந்துருப்பான்ல, இந்த சேர்ல வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பான்ல, இத யூஸ் பண்ணியிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்க விஷுவலி அத வந்து மைண்டுக்குள்ள ஓட வச்சு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட நின்னுட்டு இருக்கிறீங்க. இப்ப அப்படியே உள்ள போயிட்டு, அவனோட பெட்டு மேல உட்காந்துட்டு, அப்படியே பொறுமையா அவனுடைய டேபிள் மேல இருக்கிற ஃபோட்டோவ எடுக்கிறீங்க. அது வந்து குட்டி வயசு ஃபோட்டோ. அத பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படியே அழுதுகிட்டே அந்த ஃபோட்டோவ அப்படியே ஒரு மாரி ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்க, டக்குன்னு 2 ஹேண்ட் உங்கள வந்து ஹக் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. டக்குனு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் பயப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பயந்துட்டு அப்படியே ஒரு மாரி திரும்பி பார்த்தா ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள ஹக் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அவன மறுபடியும் திரும்பி பேக் ஹக் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் ஆயிடுது. அவன் அப்படியே உங்கள டைட்டா ஹக் பண்ணிட்டு, "என்னடி ஃபீல் பண்ணிட்டுருக்க? என்ன மிஸ் பண்ணுறியா?" அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த மாதிரி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கோம்ல, அது ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஞாபகத்துக்கு வந்த உடனே ஒரு மாதிரி ஆகிடுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே விலகுறீங்க. உங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அவனுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்து போக போகிறீங்க. டக்குன்னு கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கையை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. "ஏய், என்னடி ஆச்சு? என்ன மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க?" அப்படிங்கிறான். "இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தப்பு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போக போக டக்குன்னு அவன் பிடிச்சி இறுக்கமாக பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. "என்னடி, எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னை விடுங்க ஜங்குக். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட என்கேஜ் ஆகிடுச்சுல. இப்போ எதுக்கு என்ன வந்து ஹக் பண்ணுறீங்க?" அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி வாய்க்குள்ளே சிரிச்சுட்டு, "யார் சொன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு?" "இல்லை, எனக்கு தெரியும் உங்களுக்கு மேரேஜுன்னு. நான் நியூஸ் பார்த்தேன்." "ஆமாம், எனக்கு மேரேஜ் தான். யார் இல்லைன்னு சொன்னா? ஆனால் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு யாரும் சொல்லவே இல்லையே." "சரி, உங்களுக்கு மேரேஜ்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல்ல, அப்புறம் இந்த மாதிரி பண்ணால் தப்பு இல்லையா?" அப்படின்றீங்க. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே, "இல்லையே, யார் சொன்ன தப்புன்னு?" அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டு, "இங்கே பாருங்க ஜங்கு, தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க" அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க. "ஏய், நான் என்னடி பண்ணேன்?" அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கிறீங்க. இப்போ ஜங்கு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, "இப்போ என்ன, உனக்கு போகணும் அதானே? சரி போ" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, "அவ்வளோதானே" அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வச்சிடுறீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது போகிறதுக்கு. டக்குன்னு திரும்பிட்டு, "நான் ஒன்று கேட்கணும்." "என்ன?" அப்படின்னு கை கட்டிட்டு கேட்குறான். "நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணை நான் ஒரே ஒரு தடவை பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு மார்க்கமாக சிரிச்சுட்டு, "அந்த பொண்ணை நானே பார்த்ததில்ல ஒழுங்கா" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக அவனை பார்க்குறீங்க. "பின்ன அவன் எனக்கே முகத்தை காட்ட மாட்டேங்கிறான், அப்புறம் நான் எங்கேருந்து உன்கிட்ட காட்டுறது?" அப்படிங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அங்கே பக்கத்தில் மிரர் இருக்குது, அதை பார்க்க திருப்பிட்டு, "பார்த்தியா, இப்படி க்ளோஸில் இருந்தால் அப்புறம் நான் எங்கேருந்து காமிக்கிறது, இதான் என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு" அப்படிங்கிறா. இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. "என்ன பார்க்குற? நீ பெர்மிஷன் கொடுத்தா தான் உன்னை நான் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை டியரி ஐஸோட பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஃபோன் கிட்டோட அவன் ஃபோன் இதை இடிச்சிட்டு, "நான் தான் சொன்னேன்ல, எனக்காக இதே லவோட வெயிட் பண்ணுன்னு, கண்டிப்பாக நான் வருவேன்னு, என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல உனக்கு" அப்படிங்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்போ லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்கள் சீக்ஸில் வழியிற அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி அவர் யதார்த்தமாக தான் இங்கே வந்திருப்பார். ஆனால் நீங்கள் இருப்பீங்கன்னு அவர் கெஸ் கூட பண்ணியிருக்க மாட்டார். இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஹக்கோட நான் ஹாப்பி என்டிங் போடுறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத சொல்லுங்கள். எப்போவுமே ஐடல் ஸ்டோரி அப்படின்னா கன்சர்ட்டு, ஃபேன் மீட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறையா பார்த்துருப்போம். ஸோ இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமேன்னு தோணுச்சு.
ஸோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வர வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸோ மச்.